கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகி பெருக கடவுது என்ற வாழ்த்துக்கள் கூறி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள், ஈரோடு ஐக்கியத்தாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், நீடித்த தயவு நம் அனைவரையும் மீண்டுமாக அவருடைய சமூகத்துல சுகபல ஜீவன் அனைத்தோடும் கூட்டி சேர்த்து அவரை மீண்டுமாக ஒரு முறை ஆராதிக்கக்கூடிய மாபெரும் ஸ்லாக்கியத்துல வழிநடத்தியுள்ளது. இந்த நல்ல கிருபைக்காக தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றிகளை அருமை இரட்சகர் மூலமாக ஏறெடுத்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நாகர்கோயில் ஐக்கியமாக இங்கு கூடி வருகிற உங்கள் மத்தியில் உங்களுக்கான ஊழியர்களை, அதாவது மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் திட்டமிட்டெடுக்கப்படியினால இந்த நாளினுடைய இந்த தேவ செய்தியும் இந்த ஆராதனைக்கு பிற்பாடு நாம பங்கு கொள்ள இருக்கிற அந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கு. பாடம் தேர்தல், எலெக்ஷன். அன்பானவர்களே, பெரிய பாடம் இல்ல, ஆனா எலெக்ஷன்ல நாம பங்கு கொள்ளும் போது உண்மையில் ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளின்படியான கருத்துக்கள் என்னவோ அவைகளை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இந்த பாடம் அமைந்திருக்கும். அவ்வளவுதான். பாடத்தினுடைய முதல் வசனமாக நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:33 பரிச்சயமான வசனம். எலெக்ஷன் என்று சொன்னா நாம பயன்படுத்துவோம். வாசிங்க. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறாங்க. அப்படின்னா பரலோகத்தினுடைய முதலாவது கட்டளை அல்லது பிரமாணம் என்று சொல்லும் போது ஒழுங்கு என்று 7ஆம் தூதனுடைய வார்த்தைகள்ல நாம வாசித்து அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றது? Heaven's first law is order. Order is heaven's first law. ஒழுங்கு, கிரமம் என்பது தேவன் வாசம் செய்கிற பரலோகத்தினுடைய முதலாவது கட்டளையாக அங்கு இருக்கு. அப்படின்னா பரலோகத்திலும் அந்த ஒழுங்கு என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக நாம் கூடி வருகிற இடத்திலும் இந்த ஒழுங்கு என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த ஒழுங்கு நம்ம மத்தியில நம்முடைய செயல்பாடுகளில் எவ்விதமாக கடைபிடிக்கப்படணும் என்று கேள்வி எழுப்புவோமே ஆனால் அதற்கான ஒரு பதில் தான் எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட், சபை என்று சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏற்பாடு. சபையாக நாம கூடி வந்து நமக்குள்ள நாம் கடைபிடிக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே அந்த தெய்வீக ஒழுங்குக்கு உட்பட்டு நாம் இருப்பதற்கு ஏதுவாக திட்டமிடப்பட்டதுதான். சோ இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் என்ன சொல்லுவோம் எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் என்று? உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும்னு நான் நினைக்கிறேன். கூடி வருகிறோம் இந்த இடத்துல சகோதரர்களாக சகோதரிகளாக. அப்படி கூடி வந்திருக்கும் போது நம்ம மத்தியில நடந்து நிறைவேறுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கும் கிரமமுமாக நடந்து நிறைவேறுவதற்கு எதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோம், எதையெல்லாம் நாம சிந்திச்சு நமக்கு மத்தியில ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுகிறோம், அது எல்லாமே எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் தான். சபை என்ற அந்த ஒரு அருமையான ஏற்பாடு தான். இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்
சபையாக சேர்ந்து செயல்படுவதற்கான அந்த ஏற்பாடு என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டி இருந்தாலும் எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் இல்லாத காலம். உங்களால சொல்ல முடியுமா? இப்பதான் எல்லாம் பாடத்துக்குள்ள நுழையிறீங்க, எனக்கு தெரியும். ஒரு கேள்வி கேட்டோன்னா தான் ஏதோ சொல்ல வராரு. ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி இருந்தும் எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் இந்த ஏற்பாடு இல்லாம ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலப்பகுதி சொல்ல முடியுமா? இருந்த காலப்பகுதி லாக்டவுன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பதில். கிமு மன்னிக்கணும், கிபி 29 to 33 சொல்லலாமா? நம்முடைய அருமையான ரட்சகர் கர்த்தர் இயேசு முதலாவது ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக அவர் பூமியில இருந்தாங்க. பட் அவர் இருந்த வரைக்கும் எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் இல்ல, அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மாத்திரமே புது சிருஷ்டியாக இருந்துட்டாங்க, வேற யாருமே ஜெனிப்பிக்கப்படல. இப்ப நாம கடைபிடிக்கிற இந்த ஏற்பாடுகள் எதுவும் அப்ப அங்க இல்ல. கர்த்தர் இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு ஏறி போய் அப்புறம் பெந்தெகோஸ்தே நாள் அன்று பரிசுத்த ஆவி அந்த மேல் வீட்டறையில கூடியிருந்த சீஷர்கள் மேல ஊற்றப்பட்ட போது எல்லோருமே ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டாங்க, எல்லோரும் புது சிருஷ்டியானாங்க. அங்க இருந்து நாம பார்த்தோம்னா எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் இன்ன வரைக்குமே இருக்கு. கரெக்ட். அந்த 2 யுகங்கள்ல சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு, செயல்படல, அவ்வளவுதான். அன்பானவர்களே, அப்போ அது எவ்வளவு முக்கியம் என்பது நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். பாருங்க, இப்ப இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் அதுல ஒரு மிக முக்கியமான செயல்பாடு தான் இந்த ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். அப்போ இதுவரைக்கும் என்ன நாம உங்க மத்தியில வைத்திருக்கிறோம் என்று சொன்னா, ஒழுங்கிற்கு தேவனாக இருக்கிற நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாக ஒழுங்கை நம்ம மத்தியில கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த நம்ம மத்தியில காணப்பட வேண்டிய அந்த ஒழுங்குல எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட், சபை என்ற ஏற்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சபை ஏற்பாட்டுல ஒன்று இந்த ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன். அன்பானவர்களே, இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக நாம சில விஷயங்களை நாம இன்னைக்கு வசனங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தி நாம அங்க பார்க்க போறோம். முதலாவது எபேசியர் 4:11-13 நீங்க வாசித்தீங்கன்னா இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் பத்தின ஒரு ஆதார வசனமா இது நம்ம பார்க்கலாம். வாசிங்க. எபேசியர் 4:11-13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் இருக்கும் பரிசுத்தவான்கள் சீர்புரமும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமா, பாருங்க, ஆக்சுவலா இந்த வசனம் எல்லாம் படிக்கும் போது அவ்வளவு சுலபமா அது நமக்கு புரிவது இல்ல. ஆனா இந்த வசன பகுதிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம்னா இந்த வசனம் தான் நமக்கு எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட், சபைக்கு என்ற ஒரு ஏற்பாட்டை நமக்கு அழகாக காண்பிக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. அதாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணவும் அவர்களுக்குள்ள அவர்கள் பக்தியில விருத்தி அடைவதற்கு ஏதுவாக தேவன் அந்த பரிசுத்தவான்கள் கூடி வந்து செயல்படும் போது அவர்கள் மத்தியில காணப்பட வேண்டிய அந்த ஏற்பாடு அங்க சொல்றாங்க. முதல்ல யார கொடுத்திருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், அப்புறம் சுவிசேஷகர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், அப்புறம் போதகர்கள். பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள். இதுதான் அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட். சத்தியத்தினால
உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக ஒரு இடத்துல நாம கூடி வந்து தேவனை ஆராதிச்சு நாம பக்தியில விருத்தி அடைந்து நமக்கான இலக்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போகணும்னா இந்த ஏற்பாடு அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய விஷயம். எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் எங்க, சபைக்கு என்ற ஏற்பாடு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த வசனத்தை நம்ம கிளியரா காண்பிச்சிடலாம். பாத்தீங்களா, சபை வழிநடத்தப்படுவதற்கு முதல்ல அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அப்புறம் மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்று. அப்ப நமக்கு அது புரியுது சகோதர சகோதரிகள். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட மறுபடியும் கடைபிடிப்பதற்கு தான் நம்ம எலெக்ஷன் வந்து அங்க பண்றோம். இப்ப கர்த்தர் இயேசு இருந்த வரைக்கும் அந்த அரேஞ்ச்மெண்டே இல்ல. கர்த்தர் இயேசுவுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவர்கள் உயிரோடு இருந்த போது சில விஷயங்கள்லாம் அவங்களே மேற்பார்வையிட்டு கொண்டாங்க. பட் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி உணர்த்தியது. அவர்கள் வந்து மாம்சத்துல இந்த பூமியில ஓட்டத்தை முடிச்சுட்டு அப்போஸ்தலர்களும் இல்லாத ஒரு காலப்பகுதி பூமியில சபை பயணிக்கணும் என்பதை அவர்கள் உணர்ந்த போது பரிசுத்த ஆவியின் மூலம் அவர்கள் உணர்த்தப்பட்டு அவங்க அழகா இந்த அரேஞ்ச்மெண்ட எப்படி வந்து ஏற்படுத்தி கொள்ளுவது என்பதுக்கு அழகான மெத்தட்ஸ் வந்து அங்க சொன்னாங்க. அப்படிதான் எலெக்ஷன் வந்துட்டு சபைக்குள்ள வந்துட்டு அங்க நிறுவப்பட்டதுன்னு சொல்லலாம், அல்லது அந்த முறைமை வந்து நிறுவப்பட்டது என்று நாம் அங்கு சொல்லலாம். சரி, இது இன்ட்ரோடக்ஷன். இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள எக்லீசியா எலெக்ஷன் என்று சொல்லி சபைக்கான ஊழியர்களை தேர்ந்து எடுப்பதில்ல. இந்த தேர்தலில் நாம பங்கு எடுக்கும் போது அன்பானவர்களே, அது தொடர்பா சில வசனங்களை நாம் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அந்த வசனங்கள் நம்மை வழிநடத்துவதற்கு நாம் அனுமதிக்கணும். அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அந்த எலெக்ஷன்ல நம்ம பங்கு நாம் செய்தா நிச்சயமா ஒரு அருமையான எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்னால ஆசீர்வதிக்கப்படுவோம். அது நமக்கு மீண்டும் ஒரு முழு வருடம் முழுவதும் ஒரு பாதுகாப்பான ஆவிக்குரிய சூழல் வந்து நமக்கு உண்டாக்கிட்டோம். இப்போ சில வசனங்கள் தான் நான் வாசிக்க போறேன். அந்த வசனம் வாசிச்சா நமக்கு என்ன தோணுது அப்படின்னு நாம டிஸ்கஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். முதலாவது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகை 14:23. ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகை 14:23 இந்த வசனத்தை வாசிக்கும் போது எலெக்ஷன் சம்பந்தமா நமக்கு என்ன கருத்து வந்து ஞாபகத்துக்கு வரணும் என்று நாம கேட்டா என்ன சொல்லுவோம்? அதாவது அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அந்த ஏற்படுத்தி வைத்து அப்படிங்கிறது ஆர்டைன்டு, அப்புறம் வந்துட்டு கிரட்டோனியோ, அதாவது கரங்களை உயர்த்துவதின் மூலம் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற வசனம் தான் இது. கிரட்டோனியோ, ரைசிங் ஹேண்ட்ஸ் அல்லது ரீச்சிங் அவுட் ஹேண்ட்ஸ், கரங்களை உயர்த்தி என்ன பண்ணாங்க, அந்தந்த சபைகள்ல மூப்பர்களை அவர்கள் ஏற்படுத்தி வைத்தாங்கன்னு படிக்கும் போது இந்த வசனம் நமக்கு எதை ஞாபகப்படுத்தி வைக்குது என்று சொன்னா, அப்போ நமக்கு மத்தியில அந்த தெய்வீக ஒழுங்குமுறையின்படி ஊழியர்களை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் என்பது இப்படியாக அப்போஸ்தலர்களுடைய ஒரு தெய்வீக ஆலோசனையாக நமக்கு முன்வைக்கப்பட்டது என்பதுதான். இது ஒரு டிவைன் மெத்தட். இது மாத்திரம் இந்த வசனம் வாசிக்கும் போது ஞாபகத்தில் இருந்தா போதும். சபையில ஊழியர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அல்லது வேற எந்த ஒரு ஊழியத்துக்கு, வேற எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் சகோதரர்களையும் நம்ம ஏற்படுத்தி வைத்தாலும் எந்த மெத்தட் தான் கடைபிடிக்கணும், எந்த முறையில தான் அவர்களை நாம தேர்ந்தெடுக்கணும் என்று சொன்னா கரங்களை உயர்த்தி தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப சிம்பிள். நமக்குள்ள
இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ல எலெக்ஷன்ல ஊழியர்களை ஏற்படுத்தி வைக்கிறது என்று சொன்னா இதுதான் முறை. இதுக்கு மாற்று ஆலோசனை கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே தெளிவா சொன்னோம். இயேசு இருந்த போது அவசியமே இல்லை அந்த அரேஞ்ச்மெண்ட், அதனால யாரும் சொல்லி வைக்கல. ஆனா அப்போஸ்தலர்கள் காலத்துல தெளிவா பரிசுத்த ஆவியில் அவர்கள் இந்த மெத்தட் நமக்கு அங்க வச்சாங்க. உங்களுக்குள்ள ஊழியர்களை ஏற்படுத்துகிற விஷயம் ரொம்ப முக்கியமா அது. அப்புறம் வேற எது என்று சொன்னாலுமே நீங்க கடைபிடிக்க வேண்டிய மெத்தட் என்ன, இந்த டிவைன் கவுன்சில் என்ன, தெய்வீக ஆலோசனை என்ன அப்படின்னா கரங்களை உயர்த்தி நீங்க தேர்ந்தெடுங்க என்பதுதான். அப்ப இந்த வசனம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, எலெக்ஷன் என்பது ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட். தேர்தல் என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தெய்வீக ஒழுங்குமுறை என்பதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 2வது வசனம் நாம வாசிக்கலாம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்புறம் 4வது வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இல்ல, இந்த வசனத்தினுடைய ஸ்பிரிட் என்ன, இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற ஒருவேளை அந்த சிந்தை என்ன, அந்த ஆவி என்ன, அவ்வளவுதான். பாருங்க, இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னா, சபையாக கூடி எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடும் போது நம்ம மத்தியில காணப்பட வேண்டிய ஒருமைப்பாடு, அந்த ஒன்னஸ்க்கான அருமையான ஒரு வசனம் இது. பாருங்க, இன்னைக்கு நாம சபையாகத்தான் கூடி வந்திருக்கிறோம். எல்லோருமே சேர்ந்து அந்த தெய்வீக ஒழுங்குமுறையின்படி தேர்தலில் பங்கெடுக்க போகிறோம். நமக்கான ஊழியர்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய ஆவியினால ஏவின நபர்களுக்கு நம்முடைய ஆதரவை கொடுத்து, சிலருக்கு ஆதரவை கொடுக்காம, ஆனா ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப அன்புல, ரொம்ப நீதியாக நமக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். அப்படி கூடி வந்திருக்கிற சமயத்துல கண்டிப்பா இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏக சிந்தையில இருந்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்றைய எலெக்ஷன் கூட ஏக சிந்தையிலிருந்து அங்க செய்யும். அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். என்னெல்லாம் சொல்லுது? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ரொம்ப பாசிட்டிவா பேசுறார். ஒரு மனசா இருங்க, ஒரே அன்புல இருங்க, ஒரே விஷயத்த எதிர்பாருங்க, சிந்தியுங்க, செய்யுங்க. நாம் அப்படித்தான் இருக்கணும். நாம் ஒரு எக்லீசியானா நமக்குள்ள எந்த காரியத்திலும் அந்த மனசு இருக்கும். அப்படி சொல்லும் போது எப்படி இருந்துடக்கூடாது என்று சொன்னா, எதையும் வாடினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம மனத்தாழ்மையினால ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அப்படின்னா அந்த ஒருமைப்பாட்டுக்கு எதிரா முரணா எவ்விதமான பிரிவு மனப்பான்மையோ கசப்புகளோ வேற்றுமைகளோ உங்களுக்குள் அனுமதிக்காது. பெருமையினால ஒருத்தர் தன்னை மற்றவங்களிலிருந்து வேறா நினைத்துக் கொள்வது, வேறு மாதிரி செயல்படுவது, அது வேண்டாம். மாறாக மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ரொம்ப முக்கியமா அவனவன் தனக்கானவைகளை அல்ல என்ன பண்ணணும். எலெக்ஷன் இதுக்கான ஒரு அருமையான தருணம். இங்க என்னோட சாய்ஸ், என்னோட விருப்பம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கருத்து என்பது மாத்திரம் இருந்திடாம, மாறாக ஒட்டுமொத்த சபைக்குமே நன்மை எது, ஆசீர்வாதம் எது, நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியம் எது, அந்த ஒரு கருத்துக்கு என்னால இசைந்து கொடுக்க முடியும் என் மனசாட்சியை உறுத்தி கொள்ளாம அப்படின்னா அது யோசிங்க. அப்போ கண்டிப்பா எலெக்ஷன்ல இந்த ஸ்பிரிட் அங்க இருக்கணும். கண்டிப்பா நாம் எல்லாம் தனித்தனி நபர்கள் தான்.
அவரவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, ஒரு சுயாதீனம் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனா அதே சமயத்துல பொதுவா சபையாக ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல எல்லோருடைய மனநிலை என்னவா இருக்கு, பெரும்பான்மையினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, பெரும்பான்மைக்கு எது ஆரோக்கியமாக தோணுது, அதை நம்ம பார்க்கும்போது உணரும் போது நம்ம மனசாட்சியை கஷ்டப்படுத்திக்காம அதற்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா, அதற்கு இசைந்து போக முடிஞ்சா, அதுக்கு ஒத்து போக முடிஞ்சா, தாராளமா அது உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்க அங்க கொடுங்க. So, அது ஆரோக்கியம். எலெக்ஷன்ல நாம கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயம். So, அப்ப இந்த வசனம் சபையாக கூடி வந்து நாம் எது செய்யும் போதிலும், குறிப்பா எலெக்ஷன் போன்ற விஷயங்களை நம்ம பங்கு செய்யும் போது நமக்குள்ள வெளிப்பட வேண்டிய இசைந்த மனது, ஒருமித்த மனது, அந்த ஒருமைப்பாட்டினுடைய அவசியத்தை குறிக்குது. ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். 3வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:17. மன்னிக்கணும், 1 தெசலோனிக்கேயர் 5:12-13 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:12-13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். நான் கேட்டேன்னா என்ன பதில் சொல்வேன்? இந்த வசனம் படிக்கிறோம், எலெக்ஷன் சமயத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன உணர்த்தப்படுது? இந்த வசனம் படிக்கும் போது எது நமக்குள்ள நம்ம உணரணும் என்று கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சும்மா ஒரு கேள்விதான், நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நீங்க என்ன சொல்வீங்க? வசனம் அருமையான வசனம் இல்ல? அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். இங்க என்ன ஹைலைட் ஆகுது இந்த வசனத்துல அப்படின்னா, ஒரு வருஷம் முழுக்க எடுத்துக்கொண்டா நமக்காக இந்த ஐக்கியத்துல நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நாம் ஒவ்வொரு நாளும் இங்க கூடி வரும்போது அந்த கூடுகை எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஸ்மூத்தா போகிறதுக்கு என்று சொல்லி ஒரு வருஷம் முழுவதும் நமக்கு என்று சொல்லி நம்ம மத்தியிலே பலவிதமான ஊழியங்களை ஏறெடுத்தாங்களே சகோதரர்கள். அவங்களுடைய அன்பு நினைச்சு பாருங்க. அந்த அன்புக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம். கண்டிப்பா வந்திருப்பாங்க சில சகோதரர்கள், சில சகோதரிகள் கடந்த வருஷம் முழுவதும் அவங்க எந்தெந்த ஊழியங்களை ஏறெடுத்தாலும் பரவாயில்ல, அந்தந்த ஊழியங்களை அவங்க ஏறெடுக்காட்டி நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா இங்க வந்து கூடி என்னுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்க அனுபவிச்சுட்டு நீங்க போயிட்டு இருக்க முடியாது. அப்போ கடந்த வருஷம் முழுவதும் நமக்காக எல்லா ரீதியிலுமே சில அருமையான பாத்திரங்கள் தங்களுடைய அன்பின் பிரயாசங்களை ஊழியங்களை அவங்க ஏறெடுத்திருக்கிறாங்க. அது அவங்க தேவன் மேல வச்சிருந்த அன்புக்கு வெளிப்பாடு. அது மாத்திரம் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் மேல அவர்கள் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. அது அந்த அன்புக்கு, அந்த அன்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட நாமோ ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்? ஒருவேளை அவர்கள் இந்த நாளில் தேர்ந்தெடுக்க போகிற ஊழிய ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றுக்கு தகுதியான நபர்களாக இருந்தா உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு, அந்த ஆதரவு அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் நம்ம சில சமயங்கள யோசிக்கிறதும் இல்ல, நினைச்சு பார்க்கறதும் இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய புதிய சிருஷ்டிகள் என்று சொன்னா அந்த ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக, அந்த புது சிந்தையை பெற்றவர்களாக இருந்தா ஸ்பிரிச்சுவலா சென்சிட்டிவா இருக்கணும். எந்தெந்த விஷயங்களுக்கு கவனம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும், எந்தெந்த விஷயங்களின் அடிப்படையில் நாம் செயல்படணும், எந்தெந்த விஷயங்கள் நம்மை உந்தி தள்ளணும், அது நாம் அங்க அனுமதிக்கணும். ரொம்ப அருமையான வசனம். எங்க எக்லீஷியா எலெக்ஷன்ல நான் இந்த வசனம் ரொம்ப ஸ்பெஷலா பார்ப்பேன். யார் நமக்கு இந்த வருஷம் முழுக்க ரொம்ப ஆசீர்வாதத்துக்கு பாத்திரங்களாக இருந்தாங்க? ஓகே, சரிதான். அந்த சகோதரர்கள்
அதுல யாரு மூப்பரா இருப்பதற்கு தகுதியா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். சிலர் நம்ம ஊழியம் செஞ்சிருப்பாங்க, மூப்பருக்கு தகுதி இல்ல, உதவிக்காரர்களுக்கு தகுதியா இருப்பாங்க, செய்யணும். அதுதான் நம்ம பாட் இந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இல்லையா? முந்தின வசனம் கொஞ்சம் பொதுப்படையாக பேசி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப பர்டிகுலராவே பேசிட்டார். உங்க மத்தியில உங்களை நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக உங்களுக்காக, நான் சில விஷயம் சேர்த்து சொல்றேன், உங்களுக்காக தங்களால் ஏற்ற மட்டும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்பட்டவங்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். இந்த மாதிரி நபர்கள் இல்லாம எந்த ஒரு எக்லீசியாவும் இருக்காது. எல்லா எக்லீசியாலையும் புரியுதுங்களா, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் என்றோ அல்லது தங்களால் இயன்ற மட்டும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் என்றோ நிச்சயம் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னா நம்ம மத்தியிலேயே நமக்காக நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள், நம்ம காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் விசாரிக்கிறவர்களாக இருந்தவங்க ரொம்ப ஸ்பெஷலா தேவனுடைய வார்த்தையில தங்களால இயன்ற மட்டும் நமக்குன்னு எஃபர்ட் எடுத்துருக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஒரு சப்ஜெக்ட் இங்க எடுக்கணும்னா அவங்க ஒரு சில மணி நேரங்களாவது ஒப்பு கொடுத்துருக்கணும், படிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, இங்க வர்ற எல்லாரும் நடுக்கத்தோடு தான் வருவாங்க, புரியுதுங்களா? நடுங்கிட்டே தான் பேசணும். ஏதோ தேவனுடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய இரக்கம் இருந்துதான் இங்க இருந்து அந்த வார்த்தைகள் அங்க பேசணும். நாம் யாருமே அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை சிலர் நமக்கு தங்களால் இயன்ற மட்டும் செய்திருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா? திருவசனத்துல பிரயாசப்படுகிறவங்க இருக்காங்க இல்லையா, இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமா நீங்க பாருங்க. அதுக்கு கமெண்ட்ரி நீங்க வாசிச்சு பாருங்க, ரசூல் என்ன சொல்றாங்க. ரொம்ப அருமையான கமெண்ட்ரியாக அங்க ஒரு சகோதரன் தேவனுடைய வசனங்களுக்கு இசைந்து வாழ்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை தேவனுடைய வசனங்களுக்கு இசைவாக காணப்படுது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனைகள் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக இருக்குன்னா, எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் தேவ வசனத்துக்கு இசைந்து இருக்குதோ அவருடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படின்னு என்னன்னா, சில சமயங்கள்ல சில நம்ம அறியாமலோ ஆலோசனை கொடுப்போம் தேவனுடைய வசனத்துக்கு இசைவாகவே இல்லாம, அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துட்டு இருப்போம். ஆனா நம்ம மத்தியில சிலர் இப்படிப்பட்டவங்களா காணப்படுறாங்கன்னா தேர் வர்தி ஆஃப் டபுள் ஹானர். அப்படின்னு என்னன்னா, இரட்டிப்பான கணத்துக்குன்னா மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க இல்ல கணம், கண்டிப்பா அதை விட ஒரு விசேஷ கவனத்தை இவங்களுக்கு கொடுக்கணும், அதை விட இன்னொரு மடங்கு அதிகமா கொடுக்கணும். ஏன்? விசாரிக்கிறாங்க நன்றாய் உங்களை, சத்திய வசனத்துல உங்களுக்காக பிரயாசப்பட்டு எடுக்கிறாங்க. அவங்கள 2 இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக பாருங்க. ஒருவேளை எலெக்ஷன் அதுக்கான ஒரு அருமையான தருணம். அப்படிப்பட்ட பாத்திரங்கள் இருந்திருப்பாங்க. அவர்களுடைய நல்ல பிரயாசங்கள்னால, விசாரிப்புனால உங்களுக்கு ஆறுதல் இருந்திருக்கலாம், பாதுகாப்பு இருந்திருக்கலாம். இந்த கூடுகை கூட ஒரு நேர்த்தியாக காணப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு இந்த நாளில் நீங்க ஒரு விசேஷ அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு தருணமாக அங்க இருக்கும். அன்பானவர்களே, அப்போ இது நமக்கு எதை குறிக்குது என்று சொன்னா, அந்த ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது உணர்த்துது, பொறுப்பு. வருஷம் முழுக்க அனுபவிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், நாமே சாட்சி அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய பிரயாசங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களை எலெக்ஷன் சமயத்துல நம்ம எண்ணி பார்ப்பதும், அவர்களை எல்லோருக்கும் பிரயோஜனமாக்க பயன்படுத்தும் விதத்துல அந்த ஊழியங்களை ஏற்படுத்தி வைக்கிறதுல நம்முடைய பொறுப்பு உணர்ந்து நம்ம அங்க செயல்படணும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு அங்க காண்பிக்குது. அன்பானவர்களே, இது ஒரு வசனம் உங்களுக்கு.
அடுத்ததாக எலெக்ஷன்ல எப்போதுமே நம்ம கவனிக்கிற வசனம் தான், நான் வாசிக்க போறது இல்ல. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இந்த முதல் 7 வசனங்கள் ஒரு மூப்பருக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? எப்படி இருக்கணும் மூப்பர் அப்படின்னா, வாசிச்சுங்க அந்த வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோகிதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், எளிதான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய கதையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் சிந்தனையிலும் அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். இந்த எல்டர்ஸ்க்கான தகுதிகள், மூப்பருக்கான தகுதிய குறிப்பிடுகிற இந்த வசன பகுதி படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிறைய கிளாஸஸ் இப்ப எல்லாம் உங்களுக்கு போயிருக்கும் இல்லையா? இந்த தகுதிகள் எப்படி பார்க்கணும்? சகோதரர் ரஜில் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க? இந்த தகுதிகள் யாருக்கான தகுதிகள்? எல்லோருக்குமான தகுதி. ஓகே, ரொம்ப விசேஷமா யாருக்கு? மூப்பர்களுக்கு. ஆனா எப்படிப்பட்ட மூப்பர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க? ரொம்ப முக்கியம் அது. ஓகே, ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்லிருப்பாங்களே பிரதர்ஸ் எல்லாம், உங்களுக்கு நான் ஞாபகப்பட்டுதான் வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்ல. இது ஒரு ஐடியல் எல்டருக்கான குவாலிபிகேஷன், ஒரு பெர்ஃபெக்ட் எல்டருக்கான குவாலிபிகேஷன். அப்படின்னா மூப்பர்னா இவரு தாங்க மூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு குறைகளே இல்லாத ஒரு பூரணமான மூப்பருக்கு, மூப்பர்னா எப்படி இருப்பார்? இப்படி இருப்பார். அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் எல்டர் இங்க பார்க்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. பார்க்க முடியுமா? இல்ல, இந்த வசனம் அன்பானவர்களே அப்படி புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஐடியல் எல்டருக்கான குவாலிபிகேஷன். ஒரு சிறந்த மூப்பர் எப்படி இருப்பாரோ அவரை காண்பிக்கக்கூடிய வசன பகுதி. இப்படி இருக்கணும்னு விரும்புறோம், எதிர்பார்க்கிறோம், அதுதான் ஐடியல் எல்டர். ஆனா இப்படியே மூப்பர்கள் கிடைப்பாங்களான்னா இருக்க மாட்டோம். கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளணும். ஏன் புரிந்து வைத்துக்கணும்? எக்ஸ்ட்ரீம்ஸ் தவிர்க்கலாம். என்னது எக்ஸ்ட்ரீம்ஸ்? இந்த இங்கிலீஷ்ல தான் ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ் எனக்கு தெரியல. பெண்டுலம். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டா சொல்லணும், எதுதான் சொல்ல, சில வாட்ச்ல இருக்கு, வால் கிளாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போறதுதான் பெண்டுலம் இல்லையா? அது ஒண்ணு இந்த உச்சத்துக்கு போகுது, விட்டீங்கன்னா எந்த உச்சத்துக்கு போகுது? அது மாதிரி நம்ம எல்டர் எலெக்ஷன்ல செயல்படக்கூடாது. என்னது இது? கடந்த வாரம் எங்க இங்கிலீஷ் எலெக்ஷனுக்கு ஒரு பிரதர் எடுத்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். புரியுதுங்களா? எங்களுக்கும் எலெக்ஷன் சீசன் தான் போயிட்டு இருக்கு. அதாவது ஒண்ணு, இந்த தகுதிகளை ரொம்ப அதிகபட்சம் எதிர்பார்க்கிறது ஒரு உச்சம், ஒரு எக்ஸ்ட்ரீம். இது மாதிரி எங்க மத்தியில என்னால யாரையும் பார்க்க முடியல, அதனால நான் எலெக்ஷன்ல யாருக்கு ஓட் போட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். தட் இஸ் ராங், தப்பு. இந்த தகுதிகளின் அடிப்படையில ஒரு பூரணமான மூப்பரை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதே மாதிரி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. சோ அப்படி எதிர்பார்க்க கூடாது. நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன? பிரதரே சொல்லிட்டார் சப்ஜெக்ட்ல, இந்த மாதிரி எல்டர்ஸ் ஒருத்தரும் எங்க இருக்க மாட்டாங்க. அதனால அன்பின் அடிப்படையில எல்லாரும் என்ன பண்ணலாம்? ரொம்ப பரந்த மனசுல தேர்ந்தெடுத்துடலாம். அது கூட ராங், அது கூட எக்ஸ்ட்ரீம் தான், அதுவும் பண்ணக்கூடாது. பொதுவா இந்த சத்தியத்தின் பாதையில நிறைய விஷயங்கள் இருக்கு அன்பானவர்களே.
நிறைய விஷயங்களை நம்ம என்னதான் பண்ணிடுறோம்னா, ஒண்ணு இந்த உச்சம் இல்லாட்டி இன்னொரு உச்சம். பட் இப்படி போகக்கூடாது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த சத்தியத்தின் பாதையில பேலன்ஸ்டா இருக்க தெரியணும். எதை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அந்த ஒரு நியூட்ரலான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடிந்தவர்களாக அங்கு இருக்கணும். அப்போ இந்த மூப்பர்களுக்கான தகுதிகளின் விஷயத்துல நீங்க விழிப்பா இருங்க, அன்போடு விழிப்பாரு. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஒருவேளை எந்தெந்த பலகீனங்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடாதோ, காணப்படக்கூடாதோ, அந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பாருங்க. அது இருந்துச்சுன்னா தேர்ந்தெடுக்காதீங்க. ஆனா எந்தெந்த நற்குணங்கள் இருக்கணுமோ, அதுல ஏதாவது கொஞ்சம் கம்மியானா கூட பரவாயில்ல, அவருக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. அதுதான் எலெக்ஷன்ல மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதுல எந்த விஷயங்கள நம்ம இரக்கமா இருக்கணும், எந்த விஷயத்துல ரொம்ப நீதியா இருக்கணுங்கள தெளிந்த புத்தியோட நம்ம அங்க செயல்படணும். அதனால உச்சங்களை தவிர்த்திடுங்க, எக்ஸ்ட்ரீம்ஸா அவாய்ட் பண்ணிடுங்க நீங்க. இது ஒரு சிறந்த மூப்பருக்கான தகுதி. இதுல நம்ம மத்தியிலேயே அதிகம் பெற்றெடுக்கிற சகோதரர்கள் என்று ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுத்தே ஆகணும். அப்படின்னா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ இங்க வந்துடுக்கிற நீங்க வாக்கு செலுத்தியே ஆகும். டைம் இல்ல, பட் அது உங்க கடமை, அது உங்க ஸ்லாக்கியம், அது உங்க பொறுப்பு. கட்டாயம் இல்லைங்கிறது வேற, கடமை என்பது வேற. அப்படின்னா நாம உணர்ந்து அதை நேர்த்தியா செய்யணும். அதான் முறை. அன்பானவர்களே, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம் வாசிங்க எலெக்ஷன் விஷயத்துல. 1 தீமோத்தேயு 3:13 வாசிங்க. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துது? எதை உணர்த்தும்படி இந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்கு? இந்த வசனத்துல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? எலெக்ஷன் சமயத்துல இந்த வசனம் வாசிச்சா நமக்கு என்ன உணர்வு வரணும்? நீங்க பேசிதான் ஆகணும். யாருமே இப்படி பேசாம இருக்கிறீங்க. எலெக்ஷன் சமயத்துல யூஸ் பண்ண வேண்டிய வசனம். நீங்க தெரிஞ்சுட்டு பேசாம இருந்தீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம். அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கேன்ட்டு நான் வாட்டுக்கு பாஸ் பண்ணிடுவேன். ஆனா தெரியாத மாதிரி உட்காந்து இருந்தீங்கன்னா எனக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா நீங்க எலெக்ஷனுக்குள்ள போக போறீங்க. புரியுதா? எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, இந்த வசனம் எதை நமக்கு உணர்த்துது? இப்படி உதவிக்காரனுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். யாரை பத்தி பேசியிருக்கு? முதல்ல எக்லீசியால டீக்கன்ஸ் பத்தி பேசியிருக்கு. கரெக்டா? ஆமா, சரி. அந்த வேலையை நல்லா செய்யறவங்கள நாம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்குது. பாத்தீங்களா? அவங்க அப்படி சொல்லவே இல்லை, ஆனா அதுதான் சொல்லி இருக்குது. அதை கரெக்டா புடிச்சிட்டாரு. அதுதான் என்ன சொல்றாரு? இந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவங்க. ஒரு டீக்கனா ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க. எக்லீசியால இருப்பாங்க டீக்கன்ஸ், உதவிக்காரர்கள். அந்த ஊழியத்தை உண்மையாவும் செஞ்சிருப்பாங்க. யதார்த்தம் தானே, இதுல என்ன இருக்கு? ஆமா, சில உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க தங்களுக்கு நல்ல நிலையை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை அடைவாங்கன்னா என்ன விஷயம் அது? ஒரு உதவிக்காரருக்கு அதை பாருங்க ஒரு நல்ல நிலையை அடைஞ்சு கொள்வாங்கன்னா என்னன்னா, அதற்கடுத்து அவர்கள் மூப்பர்கள் ஆவதற்குரிய தகுதியை பெற்றிருந்தா சபையார் அப்படிப்பட்டவர்களை அவருடைய உண்மையான ஊழியத்தின் நிமித்தமோ இப்ப அவர்கள் பெற்றெடுக்கிற தகுதியை நிமித்தமோ அவங்களை ப்ரொமோட் பண்ணணும். எல்டர்ஸா எலெக்ஷன்ல இதை கவனிக்கணும். சரி, நமக்கு ஏற்கனவே சிலர் ஊழியம் செஞ்சாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா புதிதாக இன்னும் யாராவது அந்த ஊழியத்துக்கு தகுதியா இருக்கிறாங்களா? எப்படி தெரிஞ்சுக்குவோம்? கடந்த வருஷம் எல்லாம் நமக்கு டீக்கனா இருந்து ரொம்ப நல்லா சின்சியரா வேலை செஞ்சிருக்கிறாங்க, இப்ப குவாலிட்டி நல்லா வளர்ந்துருக்குது அவங்களுக்கு. குட். இப்ப அவங்கள நீங்க வந்துட்டு மூப்பர்களாக ஏற்படுத்தலாம். இது பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஒரு எக்லீசியால புதிய மூப்பர்களை எப்படிதான் சபையை பெற்றுக்கொள்ள முடியும்? இது போன்ற விஷயங்களை புரிந்து செஞ்சாக்க ஏற்றுக்கோ, கன்சிடர் பண்ணுங்க. நீங்க இது உங்களுடைய எலெக்ஷன் ஆக இருக்கு, அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. சரி அன்பானவர்களே, பாடத்தினுடைய சில முடிவான விஷயங்களுக்கு அங்க வரலாம். அன்பானவர்களே, நம்ம தெய்வீக ஒழுங்கு நமக்குள்ள காணப்படணும்.
அதனால எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட், சபைக்கென்ற ஏற்பாடு நாம கடைபிடிக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா மூப்பர்கள், உதவிக்காரர்களை தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கணும். இதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டோம். அந்த தேர்தலில் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க கடந்து போங்க என்பதுதான் விஷயம். அன்பானவர்களே, இதனுடைய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? இந்த தெய்வீக ஒழுங்கு என்று சொன்னாலும், சபைக்கான ஏற்பாடு என்று சொன்னாலும், தேர்தல் என்று சொன்னாலும், அந்த தேர்தல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய பங்கை நாம உண்மையாய், ஒற்றுமமாய், நன்றாய் நிறைவேற்றுவது என்று சொன்னாலும், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? இதுல என்ன நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம்? கண்டிப்பா சில மூப்பர்களை, சில உதவிக்காரர்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். நமக்கான ஒரு ஏற்பாட்டை பெற்றுக்கொள்வோம். ஆனா அதை விட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் டெவலப்மெண்ட். தனிப்பட்ட தனி புது சிருஷ்டிகளாக நம்முடைய குணலட்சண வளர்ச்சியில கொஞ்சம் மேம்படுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இது போன்ற செயல்பாடுகளில் எல்லாம் நம்முடைய பங்களிப்பு இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்லிட்டா, எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ல, சபைக்கு என்ற இந்த ஏற்பாட்டுக்குள்ள நம்முடைய பங்கை கவனத்தோடு நாம் செய்கிறோம் என்று சொன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக செய்கிறோம் என்று சொன்னா, அது ஒரு புது சிருஷ்டியாக குணலட்சணங்கள்ல வளருவதற்கு மிகப்பெரிய உதவியாக அங்க இருக்கு. உங்களுக்கே தெரியுமே, இந்த ஐக்கியத்துக்கு வந்து இந்த கூடுகைகளை பங்கெடுத்துட்டு உங்களால முடிந்த உங்க கடமைகள் எல்லாம் நீங்கள் செய்வதன் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புது சிருஷ்டியா குணங்களில் வளர்கிறோம். கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த குணலட்சணங்கள் எப்படி இதுல வந்து வளரும் அப்படி கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அன்பானவர்களே, டெசிஷன் மேக்கிங் ஆங்கிலத்துல நாம சொல்லலாம். டெசிஷன் மேக்கிங், முடிவுகளை எடுப்பது, முடிவுகள் செய்வது இல்லையா? இந்த முடிவுகளை எடுப்பது அல்லது என்ன சொல்ல, முடிவுகள் செய்வதுன்னே வைங்களேன். நம்ம வாழ்க்கையில நாம சில முடிவுகள் எடுக்கணும் என்று சொல்லி அந்த முடிவுகள் எடுக்கிற அந்த ஒரு பிரயாசம் இருக்குல்ல, அதுல தான் தெரியும் நீங்க யார், எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க, எந்த நிலையை அடைஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய தற்போதைய நிலையையும் தெளிவா காண்பிக்கும். ஏன்னா முடிவுகள் எப்படி நாம எடுப்போம் பாருங்க, நமக்குன்னு நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்து உணரக்கூடிய ஒரு திறன் இருக்கு, கரெக்டுங்களா? ஆக்சுவலி அதுக்கு பேர் தான் மனசாட்சி, கான்சைன்ஸ். மனசாட்சி தான் நமக்கு காமிக்கும் இது நல்லது இது கெட்டது, புரியுதுங்களா? நம்ம சரியான முடிவுகள் எடுக்கணும்னா நம்ம மனசாட்சி ரொம்ப தெளிவா நமக்கு வழி நடத்தக்கூடியதா இருக்கணும். ஆனா நம்ம மனசாட்சி எப்படி நம்ம வழி நடத்தும் என்று கேட்டா, அந்த மனசாட்சி தேவனுடைய வார்த்தைகளினால வழிநடத்தப்படுகிறதா பார்த்துக்கொள்ளும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய மனசாட்சிய வழி நடத்தி அந்த மனசாட்சிக்கு சரியான சட்டத்தை நம்ம முடிவாக நாம அங்க ஏறெடுக்கிறோங்க போது அந்த முடிவு நல்ல முடிவு, சரியான முடிவு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது சாதாரணமா நடந்துடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு இருக்கணும்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவை. பாருங்க, அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, அதன் துணை கொண்டு அவருடைய வசனங்களை தியானிக்கிறவர்களாக, அதனுடைய ஆழமான கொள்கைகளை சரியாக புரிந்து கொள்கிறவர்களாக, புரிந்து கொண்ட பின்பு அந்த வசனத்தினுடைய கருத்துக்கு மனசாட்சி வந்து கட்டுப்பட்டதாக, அப்ப அந்த மனசாட்சி இது சரி, இந்த வசனத்தின்படி இந்த கருத்தின்படி இதுதான் சரி, இது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு முடிவு நாம எடுக்கும் போது என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள இந்த கேரக்டர் வந்து கிளியரா தேவ சித்தம் எதுவோ அதுக்கு இசைவா வளர்ந்துகிட்டாங்க வரும். சோ கேரக்டர் டெவலப்மெண்ட்ல டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். குணலட்சணங்கள் வளர்வதில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு உங்க மத்தியில இருக்கக்கூடிய சகோதரர்களில் யார் உங்களை
மூப்பர்களாக இருந்து வழி நடத்துவதற்கு தகுதியானவர்கள். நீங்க முடிவு எடுக்க போறீங்க. உங்க மத்தியில யார் உங்களுக்கு உதவிக்காரர்களாக இருக்க தகுதியானவர்கள்? நீங்க முடிவு எடுக்க போறீங்க. நீங்க என்ன முடிவு வேணா எடுக்கலாம், அத மத்தவங்க என்ன வேணா கமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் இம்மெட்டீரியல், முக்கியமே இல்ல. ஆனா உங்களுடைய முடிவுகள் ஒரு புது சிருஷ்டியா நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்தெடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளினால வழி நடத்தப்படுகிறீங்க, எந்த அளவுக்கு உங்க மனசாட்சி சுத்தமான மனசாட்சி இந்த காரியத்துல செயல்பட்டு இருக்கு, எல்லாமே தேவனுக்கு இன்னைக்கு அங்க அக்கௌண்டபிள். தேவன் பாக்குறவங்களாக அங்க இருக்கு. எல்லா எக்லீசியாலும் அதே தான் நடக்குது. அன்பானவர்களே, இது இந்த தேர்தல்ல அப்படியான ஒரு அருமையான தருணம். ஒரு புது சிருஷ்டியாக ஒரு சபைக்கு அடுத்த காரியங்களில் ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதில்ல, உங்க மனசாட்சி எந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுது, தேவனுடைய வசனங்களுக்கு இசைவான முடிவை நீங்க எடுக்கிறீங்க என்பது கூட இங்க அங்க தெரிய வருகிறதா இருக்கிறதுனால ஒவ்வொரு எலெக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஒரு புது சிருஷ்டியா நாம எங்க நிற்கிறோம் என்பதை நமக்கே உணர செய்வதற்காக. ஏன்னா வாக்குகள் என்பது வசனத்தின் அடிப்படையில தான் செலுத்தணும். நீங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருந்து செலுத்தணும். மனுஷங்கள் பார்க்க தேவையில்லை, தேவன் பார்க்கணும். வாக்கு செலுத்தினதுக்கு பின்பு உங்க மனசாட்சி சொல்லணும், தேவனுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு கரெக்டா இந்த வார்த்தை என்னுடைய பங்கு நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ தேர்ந்தெடுக்கப்படலையோ அது கூட முக்கியம் இல்லை. பட் உங்க மனசாட்சி தேவ வசனங்களினால வழி நடத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தியதா, இதுதான் இன்றைய சோதனை உங்க எல்லாருக்குமே. ஆனா அது உண்மையிலே சோதனை இல்ல, இட்ஸ் a great blessing. அது பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா வாக்குகள் செலுத்துவதில்ல இப்படியாக தேவ வார்த்தைகளினால இயக்கப்படணும், தைரியமா செலுத்தணும், நேர்மையா செலுத்தணும், தேவனுக்கே உண்மையா இருக்கணும், மனுஷரை பார்த்து பயப்படவே தேவையில்லை. இதெல்லாம் நம்ம இந்த வாக்குகள் செலுத்துகிற விஷயத்துல இருக்கு. இது ரொம்ப குணலட்சணங்களில் வளர்வதற்கான ஒரு அருமையான ஒரு முயற்சியாக அங்க இருப்பது நம்ம உங்களுக்கு அன்போடு சுட்டி காண்பிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. கடைசியாக நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சுட்டா, ஆக ஒரு அருமையான ஐக்கியம் என்று சொல்லும் போது, ஒன்றாக கூடி வந்து மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அருமையான மூப்பர்களை தேர்ந்தெடுக்க முடியும். If the ecclesia is good, they will elect good elders. தேவனுக்கு முன்பு ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எக்லீசியா தங்களுக்கான நல்ல மூப்பர்களை அங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நல்ல மூப்பர்கள் அந்த வருஷம் முழுவதும் ஜனங்களை தங்களுக்கு பின்னாக வழிநடத்த மாட்டாங்க, மாறாக தேவனை நோக்கி வழி நடத்துவாங்க. நமக்கு வசனம் இருக்கு, நாம் எல்லாருமே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின் செல்லக்கூடிய வகுப்பாரா இருக்கிறதுனால நல்ல மூப்பர்கள் சகோதர சகோதரிகளை தேவனுக்கும் கர்த்தருக்கும் நேராக வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படியான ஒரு அருமையான மூப்பர்களை தேர்ந்தெடுத்து அந்த அருமையான மூப்பர்கள் மூலம் உதவிக்காரர்கள் மூலமாக ஒரு வருஷம் முழுவதும் நாம பாதுகாப்பா இந்த பாதையில வழி நடத்தப்படுவோம். அன்பானவர்களே, அதற்கான ஒரு நல்ல தருணம் இந்த நாளில உங்கள் மத்தியில காணப்படுது. தேவனுக்கு முன்பாக நேர்மையோடு உங்களுடைய வாக்குகளை தகுதியான சகோதரர்களுக்கு அன்பில நீங்க செலுத்தி, நீதியோடும் செலுத்தி,